Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிக்ஸி ஜாரை எப்படி க்ளீன் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜார் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போறேன். நம்ம பொதுவா பார்த்தோம்னா மேல் பக்கம் வந்து நம்ம எப்பவுமே நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிடுவோம். ஆனா கீழ் சைடு நம்ம என்னதான் சோப் போட்டு வாஷ் பண்ணாலும் அதோட ஈரத்தன்மை அப்படியே இருக்கிறதுனால நாளாக ஆக அங்க வந்து ஒரு மாதிரி கருப்பாவும் திட்டாவும் ஆகிடும். அதை இன்னைக்கு க்ளீன் பண்ணலாம். இப்போ ஒரு பவுல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டூத் பிரஷால நம்ம இதை டிப் பண்ணி இந்த மிக்ஸியோட அடிப்பகுதியில் ஃபுல்லாவே அப்ளை பண்ணி விட்டுக்க போறோம். இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி நீங்க நல்லா ஒன் டைம் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸியோட உள் சைடு ஃபுல்லாவே நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு கைப்பிடிகள்ல இருக்க ஹோல்லியும் வந்து நம்ம ஒன் டைம் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒன் டைம் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 1 மினிட்டுக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ 1 மினிட் கழிச்சு நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்த மாதிரி ஃபுல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. கேப்லலாம் தேய்க்கிறதுக்கு ப்ரஷ் வந்து உங்களுக்கு வசதியாக இல்லாட்டி ஒரு குச்சியால் துணியை கொஞ்சமாக சுற்றிட்டு அதை வச்சு கூட நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட வினிகர் இல்லாட்டி நீங்கள் வினிகருக்கு பதிலாக எலுமிச்சை பழத்தோட சாறையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே இதே ரிசல்ட் தான் கொடுக்கும். இப்போ உள்ள நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. வெளி சைடும் ஒன் டைம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். உங்களுக்கு இப்போவே ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ கைப்பிடியிலையும் ஒன் டைம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அழுக்கு ஃபுல்லாகவே போயிடுச்சு. இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு டூத் ப்ரஷ்ல கொஞ்சமாக நீங்கள் எந்த டூத் பேஸ்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். டூத் பேஸ்ட் வந்துட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கைகளாலேயே எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஸ்க்ரப்பர் வச்சும் நீங்கள் தேய்ச்சிடலாம். தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா புதுசு மாதிரி பிரைட்டாக ஆகிடுச்சு. வீட்டில் இருக்கக்கூடிய 2 பொருளை வச்சு சூப்பராக நம்ம மிக்ஸி ஜாரை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு இன்றைக்கி பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்பை பயன்படுத்தி உங்கள் மிக்ஸி ஜாரை க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.